அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அஃபலா யன்ظுரூன இலல் இப்லி கைஃப குலிகத், மக்கமா நகரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹை ஏற்காதவர்கள், ஒட்டகத்தை அவர்கள் சிந்தனை கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டார்களா? கைஃப குலிகத், அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டகத்தை பார்க்குமாறு சொல்கிறான். ஒட்டகம் அதற்கு பாலைவன கப்பல் என்று சொல்கிறார்கள். ஒட்டகம் அது பாலைவனத்தில் நடந்து செல்லும் போது அதனுடைய பாதங்கள் பாலைவனத்தில் புதையுறாதவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கால்களை அமைத்திருக்கிறான். பாலைவனத்தில் சொல்லும் போது அதனுடைய கண்களில் தூசி செல்லாதவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சல்லடை போன்ற ஒன்றை அதனுடைய கண்ணுக்கு முன்னால் அதனுடைய கண்களில் அமைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒட்டகம் அது எத்தனையோ நாட்களுக்கு தேவையான தண்ணீரை ஒரு இடத்தில் இருந்து குடிக்கக்கூடியதாக இருக்கிறது. பின்னர் நிற்காமல் அது தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கிறது. ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர்கள் அந்த ஒட்டகம் அங்கும் இங்கும் செல்லாமல் இருப்பதற்காக, சிதறி ஓடாமல் இருப்பதற்காக ஒரு வேலியை அமைப்பார்கள். சிறியொரு வேலிதான், அதை தாண்டி செல்லாது. ஒட்டகங்களை ஒரு சிறிய குழந்தையுடைய கையில் அதனுடைய கடிவாளத்தை கொடுத்தாலும் அந்த குழந்தை செல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் அந்த ஒட்டகம் செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஒட்டகத்தை அறுப்பதற்கு, ஆடு மாடு அறுப்பதற்கு சிரமப்படுவதை போன்று சிரமப்பட தேவையில்லை. நகர் என்று சொல்லுவோம். ஒரு கத்தியை எடுத்து அதனுடைய அந்த கழுத்தில் கொஞ்சம் குத்தினால் பீப்பாயிலிருந்து தண்ணீர் வருவதை போன்று இரத்தம் கசிஞ்சு இரத்தம் வழிந்து அது இருந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா வாசிகளுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த விலங்கை அல்லாஹ் பார்க்குமாறு சொல்கிறான். இந்த மிருகத்தை அல்லாஹ் பார்க்குமாறு சொல்கிறான். அதை பார்த்தாவது இவ்வளவு சிறப்பியல்புகளை வைத்து இந்த மிருகத்தை யார் படைத்தது? எனவே படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ். முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும், மிருகங்கள் என்ன, பறவைகள் என்ன, மனிதர்கள் என்ன, ஜின்கள் என்ன, சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு தெரியக்கூடியவைகள், கண்ணுக்கு தெரியாதவைகள் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் தான் அல்லாஹ் ஒருவன் என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள்.